Today we are going to read John chapter 19, verses 25 through 27. இன்றைக்கு நம்ம காலையில யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். I'm going to read that first in English and then in Tamil. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். John 19:25 through 27. Now, standing beside Jesus' cross, were his mother's sister, Mary, the wife of Clopas, and Mary Magdalene. So when Jesus saw his mother and the disciple whom he loved standing there, he said to his mother, "Woman, look, here is your son." He then said to his disciple, "Look, here is your mother." From that very time, the disciple took her into his own home. தமிழிலே வாசிக்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீடனையும் பார்த்து தம்முடைய தாயிடம், "பெண்ணே, அதோ உன் மகன்" என்றார். பின்பு அந்த சீடனை பார்த்து, "அதோ உன் தாய்" என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். Today, the topic we are going to focus on is faithfully following Christ. Faithfully following Christ. Or we can say faithfully being near Christ. இயேசுவை உண்மையாகவே பின்பற்றுவது என்று நாம் பார்க்கலாம் இன்னைக்கு தலைப்பு, அல்லது இயேசுவோடு கூட உண்மையாகவே இருப்பது என்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். See, true disciples follow Jesus even in suffering. They follow Christ in times of joy and they follow Christ in times of suffering. Here in this passage, this is what we find. Many disciples have fled. Fear, confusion, and danger caused them to scatter. நாம இந்த இடத்துல இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான சீடர்கள் இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றுவார்கள், இயேசுவோடு இருப்பார்கள், கஷ்ட காலத்திலும் இருப்பார்கள், சந்தோஷமான காலத்திலும் இருப்பார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த பேசேஜில் எல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். இந்த இடத்துல ஒரு சீடன் இயேசுவோடு கூட இருக்கிறாரு சிலுவையினுடைய பாதத்துல. பயமும் குழப்பமும் அபாயத்தை குறித்த அந்த உணர்வும் அவர்களை சிதறடிக்க வைத்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். But here we find this disciple whom Jesus loved standing at the foot of the cross. அங்க இயேசுனுடைய சிலுவையினுடைய பாதத்துல அங்க இயேசு நேசித்த அந்த சீடன், இயேசுவுக்கு அன்பான அந்த சீடன் நிற்பதை நம்ம பார்க்கிறோம். Many scholars say that this was John, the gospel writer. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை எழுதின அவர்தான் இந்த நபர், இந்த அன்பான சீடன் அப்படின்னு சொல்றாங்க. I also believe that it could be possible that he's hiding his identity in the gospel, but he is the one, who is referred to as the disciple whom Jesus loved. நானும் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். யோவானாக இருப்பதற்கு இது வாய்ப்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறாரு. ஆனா இயேசுவுக்கு அன்பான சீடன் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் யோவானாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Now, standing near the cross were several faithful followers. Not just this disciple. இந்த சீடன் மட்டுமல்ல,
இன்னும் ஒரு சிலர் அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவினுடைய சிலுவை அண்டையில நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேரி, தி த மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய தாயாகிய மரியாள் அங்க நிக்கிறாங்க. And two other women were standing there, or other women were following Christ. இன்னும் பல பெண்கள், ஒரு சில பெண்கள் இங்க 2 பேர் நம்ம பார்க்கலாம். குளோபாஸ் அப்புறம் மேக்டலினா அவங்களையும் நம்ம பார்க்குறோம். அவங்களும் அங்க நின்னுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். And with them is this beloved disciple. அவர்களோடு சேர்ந்து இந்த அன்பான சீடனும் அந்த இடத்துல நிற்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். In this quiet but powerful moment, we see what true disciple looks like. Faithful following or faithful presence with Jesus even in suffering. See, discipleship is not proven only in times of miracles and celebration, but in moments of pain, uncertainty and sacrifice. நீங்க பார்க்கலாம், ஒரு அமைதியான, அதே நேரத்தில் ஒரு 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 பயங்கரமான ஒரு சூழல், ஆபத்து நிறைஞ்ச ஒரு சூழல். அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையான சீடர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத இந்த இந்த வேத பகுதி மிக தெளிவாக காண்பிக்கிறது. உண்மையான சீடத்துவம் என்பது அற்புதங்கள் நடக்கும்போது மட்டும் இயேசுவை பின்பற்றுவது அல்ல, அல்லது ஏதோ ஒரு கொண்டாட்டம் அதனால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அல்ல. வாழ்க்கையில வலி வரும்போது, வேதனை வரும்போது, நமக்கு அடுத்தது என்ன தெரியும், என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத வேளையிலும் ஆண்டவருக்கு தியாகமாக நம்மளை தியாகமாக கொடுத்து நம்ம பின்பற்றுறோம் இல்லைங்களா? அதுதான் உண்மையான சீடத்துவம் என்று நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Faithful disciples remain near Jesus in suffering. Our faithful disciples follow Jesus in suffering. உண்மையான சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை துன்ப நேரத்திலும் பின்பற்றுவார்கள், துன்ப நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். And this is what the text says in verse number 25. It says, near the cross of Jesus stood his mother and the disciple whom he loved. சிலுவை அண்டையில, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையில அவங்களுடைய அம்மாவும் நின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த அன்பான இயேசுவுக்கு அன்பான சீடனும் நின்றான் என்று நாம பார்க்கிறோம். I see this word standing not simply as a literal rendering of somebody's posture, but I see it as a symbol of somebody's courage and loyalty. நான் அதாவது இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் எந்த நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இது சொல்கிற ஒரு வார்த்தை என்று மட்டும் நான் எடுத்துக்கல. நான் இதை அந்த நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு தைரியத்தை காண்பிக்குது, ஒருத்தருடைய உண்மைத்துவத்தை காண்பிக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அருமையானவர்களே. When you are in trouble, somebody comes and stands with you and they want to associate themselves with you. திங்க் அபவுட் இட். நீங்கள் ஏதோ ஒரு கஷ்ட சூழலில் இருக்கும்போது அவங்க உங்களோட நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களோட அவங்க தங்களை இணைச்சி பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சும்மா நிற்கிறது மட்டும் இல்லை, தே ஆர் சப்போர்ட்டிங் யூ. They are not simply standing. Their standing is supporting you. They just want to tell you, we are with you. அவங்க உங்களோட நிற்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். And this standing also speaks of their commitment to Jesus Christ. அவர்கள் இயேசுவோடு அந்த இடத்துல சிலுவை அண்டையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் இயேசுவுக்கு எந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. While others ran away, the beloved disciples stood near the cross. மற்றவர்கள் எல்லாம் ஓடின பின்பும் கூட அந்த அன்பான சீடன் இயேசுடைய சிலுவை அண்டையிலே நிற்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And the place where they were standing, the cross was not a safe place. அவங்க எங்க நின்னாங்க அப்படின்னு பாருங்க, சிலுவை அண்டையில நின்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. See, the Roman crucifixions were public warnings to the people who were criminals and the people who were in some or the other way associated with the people who were crucified.
இந்த ரோமர்கள் வந்து சிலுவையில அறையிறாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு எச்சரிக்கை. யாருக்கெல்லாம் எச்சரிக்கை? யாரெல்லாம் கிரிமினலா இருக்கிறாங்களோ, குற்றவாளிகளா இருக்காங்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அங்க சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்களோ, அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கும் எச்சரிக்கை. Why? Because they could be suspected and persecuted. ஏன்னா, யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரோட நிக்கிறாங்களோ, அவர்களும் அவர்களும் சந்தேகத்துக்குரியவர்களாக மாற்றப்பட முடியும். அவர்களும் உபத்திரவத்தினூடே அ உபத்திரவத்திலே போடப்பட முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். They were not in the place of safety. But you know what's happening here? They chose following Christ, being with Christ over safety. அந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனாலும் இயேசுவை பின்பற்றுவது, இயேசுவோடு கூட இருப்பத அவர்கள் பாதுகாப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Many people follow Christ when life is so good, when the prayers are answered, when the blessings are visible, when faith feels easy, they want to follow Christ. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா? ஆண்டவர பின்பற்றுகிறார்கள். ஆ ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. ஓ! நான் இதெல்லாம் நடக்குது. ஓகே நம்ம இயேசுவை பின்பற்றுவோம். ஆண்டவர பின்பற்றுவது ஈஸியா இருக்கு. ஓகே இயேசுவை பின்பற்றுவோம். But true disciples stay near Jesus when prayers seem unanswered, when suffering comes, when faith feels costly, they remain with Jesus. Faithfulness means remaining with Christ even when the cross is before us. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டீங்கன்னா, உண்மையான விசுவாசிகள், உண்மையான சீடர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இயேசுவோடு என்ன வந்தாலும் நிப்பாங்க. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு யோசித்தாலும் அவங்க நிப்பாங்க. சஃபரிங் கஷ்டம் வந்தாலும் நிப்பாங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர விசுவாசித்து இந்த பயணத்தில போவது வந்து ரொம்ப கஷ்டமானதா இருக்கே அப்படின்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவோடு கூட இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Don't we sing this song? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Christ. I will not go back. No turning back, no turning back. நம்ம இப்படி ஒரு பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். We have to sing that song daily. அந்த பாட்டை நம்ம ஒவ்வொரு நாளும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் பின்னே I want to appreciate every one of you. I want to appreciate every one of you for making the decision to follow Christ. You made the decision probably 2 years before, 5 years before, 10 years before, or 30 years before. You made the decision. I really appreciate you. I appreciate you. It talks about your courage. நீங்க எத்தனை பேரு இந்த இடத்துல இயேசுவை பின்பற்றுவதற்காக தீர்மானம் செய்திருக்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அத்தனை பேர்களையும் நான் பாராட்டுகிறேன். அருமையானவர்களே, நீங்க ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். நான் இயேசுவை பின்பற்ற போறேன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். I would say that the greatest decision you have ever made in the world is this, that you follow Christ. நீங்க இயேசுவை பின்பற்றுவதை குறித்து நீங்க எடுத்த தீர்மானம் தான் அந்த உலகத்திலே ஒரு பெரிய 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 தீர்மானம் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. But there are going to be challenges and you face challenges, right? You face challenges in this faith journey. இந்த விசுவாச பயணத்துல உங்களுக்கு எத்தனை சவால்கள் வந்தது என்பதை யோசித்து பாருங்க. சவால்கள் நிச்சயமாக வந்தது. And there will be more challenges. இன்னும் பல சவால்கள் உங்களுக்கு வரும் என்று தான் நான் பார்க்கிறோம். பட் லெட்ஸ் மேக் அ பிளெட்ஜ் திஸ் மார்னிங் with renewed commitment that we will never 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 go back. நாம இந்த காலை வேளையில மீண்டுமாக ஒரு ஒரு உறுதியை நாம செய்து கொள்வோம். ஒரு புதுப்பித்து நம்முடைய உறுதியை வந்து நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் வந்து பின்மாறி போவே மாட்டேன். என்ன வந்தாலும் சரி. So this is
Very, very important. This beloved disciple was following Jesus and standing there even at the cross. That's what we find. அந்த ஒரு உண்மையான அன்பான சீடன் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அவர் பின்பற்றி போனார்கள், அங்கேயே அவர் கூட இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். You know, when I went through tough times in life, I had um, I had some friends. They just came to be with me. They didn't do anything. They didn't cook food for me. They didn't give money also. They were just with me. They would say, Joseph, we are just here. You call us. Don't even think that we are here. Don't be conscious of our presence here, but we are just here to help you. If there is anything that you want us to do, just tell us. பல வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் ஊடே கடந்து போகும்போது என்னுடைய வீட்டிலேயே ஒரு சில நண்பர்கள்லாம் இருந்திருக்காங்க. சொல்லுவாங்க, நாங்கள் சும்மா இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், உனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோன்றதை கூட நீ ஃபீல் பண்ணாத, ஐயோ இவங்களாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சங்கோச்சப்படாத, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ சொல்லு, நாங்கள் செய்யறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், எங்களை பற்றி நீ கவலைப்படாத, வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. அவங்க எனக்கு பணத்தை கொடுக்கல, அல்லது என்னை தாங்கிலாம் பிடிக்கல physically, but they were there. They were there. I really, this morning, I think of all those people who stood with me and who stand with me, including, all of you. என் வாழ்க்கையில என்னோடு கூட நின்ற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன், அவர்களை பாராட்டுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நிற்கிறவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன், உங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். I really appreciate you. This is how our life is. Say for example, if you are not for each other, if you are not coming for each other, if you are not with each other, then it's not commitment. நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் இல்லை அப்படின்னா, ஒருத்தருக்காக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். ஸோ வாட் டு வி where do we learn this from? Where do we learn this from? We learn this from Jesus Christ. நம்ம எங்க யார்கிட்ட இருந்து இதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இயேசுகிட்ட இருந்து நம்ம இதை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். When the officers, the high priests, soldiers and all of them came to arrest Jesus Christ, Jesus said to them, you have come to arrest me, but my disciples, do not touch them, let them go. இயேசு சொல்றாரு, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, என்னோடு கூட இருக்கிற இந்த சீடர்களை நீங்க தொடாதீங்க, அவர்களை போக விடுங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை காப்பாற்றுவதை நம்ம பார்க்கிறோம். And you find this when Peter was in the place of the trial. He denied Jesus 3 times. And the Bible says Jesus looked at Peter. இயேசு கிறிஸ்து விசாரணையில் இருந்த அந்த இடத்துல பேதுருவும் இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்தான். இயேசு அவனை பார்த்தார் என்று பார்க்கிறோம். Jesus was not like, oh my goodness, this guy denied me, why should I look at him? இயேசு இப்படி சொல்ல, இவன் என்னை 3 தடவை மறுதலிச்சிருக்கிறான், இவனை நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்கல. இயேசு அவனை பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். The look that Jesus had on him was like, hey, my brother, come to me, I forgive you. I forgive you. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்த அந்த விதம் என்ன அப்படின்னா, அந்த பார்வை என்ன அப்படின்னா, பிரதர் நீங்க ஏன் இப்படி நீங்க செய்றீங்க, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் அருமையானவர்களே. And Jesus on the cross said, forgive them for they do not know what they do. Jesus prayed for all the people. இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்றாங்கன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம். And Jesus loved the people. Jesus loved his disciples so much. He prayed for them. He prayed for them. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நேசித்தார் என்று நாம பார்க்கிறோம். அவர்களுக்காக அவர் ஜெபம் செய்தார் என்று நாம பார்க்கிறோம். And I believe this beloved disciple learned this from Jesus Christ, to stay with Jesus.
இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொண்டுதான் இயேசுவோடு கூட அவன் நிற்கிறத நாம பார்க்கிறோம். And today, this morning, we are learning from Jesus and learning from this beloved disciple that we have to be for each other, we have to be with each other, and ultimately we have to be with Jesus Christ. நாம ஒருத்தவங்களுக்காக இருக்கணும், ஒருத்தவங்களோட நாம இருக்கணும். அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது, இயேசு கிறிஸ்துவோடு இருப்பதனுடைய அடையாளமாக நாம இப்படி செய்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். I want to place some questions before you this morning. Ask yourself. நீங்க ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்பப்படுகிறேன். நீங்க உங்களை பார்த்து நீங்க கேளுங்க. என்ன? Do I stay close to Jesus only when life is comfortable? வாழ்க்கை வசதியாக போகும்போது மட்டும் நான் இயேசுவோட நெருக்கமா இருக்கிறேனா? நீங்க கேட்டு பாருங்க. How do I respond when following Christ becomes difficult? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது மிக கடினமாக மாறும்போது நான் எப்படி இயேசுவுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. Am I willing to remain faithful when faith costs something? எனக்கு இந்த விசுவாசம் விசுவாசத்திற்காக நான் ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேணும் அப்படின்ற அந்த சூழல்ல நான் விசுவாசமா இருப்பதற்கு விருப்பமா இருக்கிறேனா அப்படின்ட்டு நீங்க கேட்டு பாருங்க. These are some very good questions I think we can ask ourselves the whole day. நம்மள இந்த நாள் முழுவதும் இந்த மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டு நாம தியானிக்கலாம். நிச்சயமாக அது நமக்கு உதவி செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Faithful disciples see what others miss. Faithful disciples see what others miss. You know, the Bible says in John 19 verse 26, when Jesus saw his mother there and the disciple whom he loved standing nearby. You know, this disciple saw Jesus and Jesus saw him. உண்மையான சீடர்கள் மற்றவங்க என்ன பார்க்க தவறுறாங்களோ அதை இவர்கள் பார்க்கிறார்கள். மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லை. இயேசுவோடு கடைசி வரைக்கும் நின்று சிலுவையில இயேசு இருக்கிற அந்த காரியத்தை பார்ப்பதற்கான ஒரு ஸ்லாக்கியம் இல்லை. அவரோடு கூட உண்மையாக நிற்பதற்கான அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்கல. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யோவான் 19:26 இயேசு தன்னுடைய அம்மாவையும் பார்க்கிறாரு, மற்றும் இந்த அன்பான சீடனையும் பார்க்கிறாரு. இவரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் a beautiful scene. இது ஒரு அற்புதமான ஒரு காட்சி என்று நாம பார்க்கிறோம். Jesus never failed to see his mother or his beloved disciple even when he was hanging on the cross. சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த போதும் கூட தன்னுடைய அம்மாவையும் சரி இந்த அன்பான சீடனையும் சரி பார்ப்பதற்கு இயேசு தவறவே இல்லை என்று நாம பார்க்கிறோம். Even in intense suffering, Jesus noticed those who remained with him. கஷ்டமான சூழலிலும் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பார்க்கிறார். The beloved disciple did not perform a miracle. He did not preach a sermon. He was not praying for the healing. Of course, we can do all that, but he was just standing with Jesus. இந்த உண்மையான அன்பான டிசைபிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பான அந்த சீடன் ஏதோ அற்புதங்கள் எல்லாம் இங்க செய்யல. அற்புதங்கள் செய்ய வேணாம்னு சொல்ல, அற்புதங்கள் என்ன இருக்கிறது ஆண்டவர் உங்க மூலமா என் மூலமாக செய்ய முடியும். அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை அந்த இடத்துல ப்ரீச் பண்ணிட்டு இல்ல. அவர் செஞ்சது எல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரோடு இருந்தார், இயேசுவோடு கூட இருந்தார் அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம். Everything that happens in a Christian's life flows from being with Christ. நம்ம வாழ்க்கையில நடைபெறும், அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, விசுவாசியுடைய வாழ்க்கையில நடைபெறும் ஒவ்வொரு விஷயங்களும் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அருமையானவர்களே, I can preach a fantastic sermon, but if that sermon is not flowing with my being with Christ, it's a waste.
நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரசங்கம்லாம் நான் பண்ணலாம். ஆனா அந்த பிரசங்கம் வந்து நான் இயேசுவோடு இருந்த அந்த அனுபவத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை என்றால், அது வந்து ஒரு வீணான ஒரு பிரசங்கம் என்று நான் சொல்வேன். ஐ கேன் டூ மெனி மிரக்கிள்ஸ். நான் அற்புதங்களை செய்யலாம். ஹீலிங் குரூசேட்ஸ் நடத்தலாம். பட் இஃப் தட்ஸ் நாட் ஃப்ளோவிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், மை பீயிங் வித் கிரைஸ்ட், இட்ஸ் ஆல் இன் வெயின். நான் வந்து அற்புதங்களை செய்யலாம் அல்லது ஒரு சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தலாம். ஆனா அது எல்லாமே நான் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்திலிருந்து வரவில்லை என்றால் அது எல்லாமே வீணான ஒரு காரியம் என்று நாம பார்க்கிறோம். When Jesus chose the disciples, the Bible says he chose them to be with him. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்த போது, அவர் வந்து தேர்ந்தெடுத்த போது எதற்காக தேர்ந்தெடுத்தார்னா, அவரோடு கூட இருப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக, அவரோடு கூட இருப்பதற்காக. This is very important. Just being with Christ. Sometimes I'm tired. I'm stressed and I don't know what to pray, what to say in my prayer. I really do not know. I do not even know, or I do not sometimes know what I need. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பா இருப்பேன், ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். ஜெபத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றது? என்ன ஒண்ணுமே தெரியாது. And this is what I do. This is what I do. I just say to Jesus, I don't know what to say. I just want to be with you for some time. I just want to be with you. I do not even know how long. Maybe 5 minutes, 15 minutes, half an hour. I don't know. I just want to be with you. I want to focus on you. சில வேளை நான் சொல்வேன், ஆண்டவரே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஜெபத்துல ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். நான் சும்மா உங்களோட இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ, அரை மணி நேரமோ எனக்கு தெரியாது. சும்மா உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணி நான் அப்படியே இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பேன். In the quietness, I would listen to Jesus speaking to me. I wouldn't speak a word, but I would listen to Jesus speaking to me. And God would direct me to some verses in the Bible. Then I would read. And when I read that and listen to Jesus, I would start speaking to him. It's not going to be, my speaking to Jesus, which is the only thing that's going to be part of the prayer. But Jesus will speak to me. It's all about being with Christ. I'm not perfect. I'm just sharing with you what happens to me, what I do. அருமையானவர்களே, நான் ஆண்டவர்ட்ட அப்படியே குவைட்டா போய் உட்கார்ந்து அந்த அமைதியான நேரம் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உட்கார்ந்துட்டு தான் இருந்துட்டு போலான்ட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது இயேசு என் கூட பேசுறதை நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய ஆவியில. அவர் வந்து சில வசனங்கள் குறித்து சொல்லுவார். இந்த வசனத்தை நீ வாசின்னு சொல்லுவார். நான் அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பேன். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் பேசுறாரு. அப்புறம் நான் அவரோட பேச ஆரம்பிக்கிறேன். நான் அவர்ட்ட பேசுறது மட்டும் ஜெபம் கிடையாது. அவர் என்னோட பேசுவது, வசனத்தை வாசிப்பது மற்றும் அவரோடு கூட இன்டராக்ட் பண்ணுவது, இது எல்லாமே ஒரு ஜெபம் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஆண்டவர் தருவார். It's all about being with Christ. It's not just in that quiet time. அந்த அமைதியான நேரத்துல மட்டுமல்ல, எப்போதுமே நம்ம ஆண்டவரோடு கூட இருப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Sometimes we think serving Christ requires dramatic acts. சில வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்பது, ஆண்டவருக்கு சேவை செய்வது என்பது ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்வது. For example, preaching to crowds, leading ministries, or accomplishing great achievements for Christ. இல்லை நம்ம இப்படி கூட யோசிக்கலாம், ஒரு பெரிய பெரிய கூட்டத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணுவது, ஊழியங்களை வந்து நடத்தி செல்வது, அப்புறம் நிறைய சாதிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். But many times, my friends, true disciple is simply showing up, staying faithful, remaining present. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா உண்மையான சீடத்துவம் என்ன தெரியுமா? நாம அந்த இடத்துல இருப்பது தான், அந்த இடத்துக்கு போவது தான், உண்மையாக ஆண்டவருக்கு இருப்பது தான். This is very important. Jesus sees quiet faithfulness.
இயேசு கிறிஸ்து இந்த அமைதியா இருக்கிற அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்று நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, we are in an age which celebrates விசிபிலிட்டி அண்ட் ரெக்கக்னிஷன். நாம எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம தெரியப்படுகிறோம், எல்லோருக்கும் நம்ம தெரியப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த கிரேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோரும் நம்மளை வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த காலத்தில் இருக்கிறோம். சோஷியல் மீடியா ஆஃபன் ரிவார்ட்ஸ் பாப்புலாரிட்டி, அப்ளாஸ் அண்ட் பப்ளிக் சக்சஸ். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னம்னா எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பாப்புலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. கைத்தட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பொது இடங்கள்ல நம்முடைய சக்சஸ் வந்து வெளியில தெரியணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அது எல்லாமே இருக்கு. பட் இன் த கிங்டம் ஆஃப் காட் we need to choose faithfulness over fame. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறத நாம தேர்ந்தெடுக்கணும். எதை காட்டிலும் அப்படின்னா, புகழ் பெற்று இருக்கிறத காட்டிலும் நம்ம உண்மையாக இருப்பதை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். The beloved disciple teaches us this morning that God notices the quiet disciple who simply stays near. இந்த இடத்துல இந்த அன்பான சீடன்ட்டு வந்து நாம கற்றுக்கொள்ளும் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து அமைதியா இயேசுவோடு கூட இருக்கிற, இயேசுவுக்கு நெருக்கமா இருக்கிற அந்த சீடனை என்ன செய்றார்னா, அவர் கவனிக்கிறார். தேவன் கவனிக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். And the last thing I want to share with you is this: faithful disciples accept responsibility in love. உண்மையான சீடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பில ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். Jesus said to his mother, "Woman, here is your son." And to the beloved disciple, he said, "Here is your mother." இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்றாரு, "இதோ உங்க உங்க மகன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பான சீடரை பார்த்து சொல்றாரு, "இதோ உங்களுடைய தாய்" அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஈவன் while dying, Jesus cared for his mother. அவர் மரித்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்மாவை குறித்து அவர் கரிசனையாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And he entrusted Mary to the beloved disciple. மரியாளை அந்த அந்த அன்பான சீடனுடைய கரத்திலே அவர் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, Jesus creates new spiritual family relationships. And the disciple, takes up this responsibility. Wow. Many times we want ability without a responsibility. Ability, I want to be able to do this. But responsibility, no. பல வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வல்லமை தேவை, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை. Then why do I need ability? If God gives me ability to move a rock, I should move the rock. ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு வல்லமை கொடுக்குறான்னு வச்சுங்களேன், ஒரு பாறையை வந்து நகர்த்துறதுக்கு வல்லமை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த பாறையை நான் நகர்த்தணும். I can't be simply saying, "Oh, I've got the ability to move that rock. Look at me." நான் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன பாருங்க எல்லாரும், எனக்கு வந்து ஆண்டவர் இந்த பாறையை நகர்த்துறதுக்கான வல்லமை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது இல்ல. I have to go and move that rock. நான் போயிட்டு அந்த பாறையை நகர்த்த வேண்டும். So, have I taken responsibility to uphold somebody, pray for somebody, to take care of somebody? Or, I want everyone to take responsibility for at least one person in the church. நான் யாருக்காவது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறேன்னா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. யாருக்காவது ப்ரேயர் பண்றதுக்காக, யாரையாவது தாங்குவதற்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறேன்னா, நான் இப்படி கேட்பேன். அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தரை மென்டர் பண்றதுக்கு, அவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்கு, அவங்களை நடத்துறதுக்கு, எவ்ரி ஒன் ஹியர், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விரும்புகிறேன்.